ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சிம்பிள் நெக் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான நெக் ஒர்க், ஓகேவா? ஸோ அஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 லைன்ஸ் சரி போடுவோம். ஸோ இதில் 2 லைன்ஸ் சரி மட்டும்தான், இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கிடையாது. அண்ட் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக கோல்டன் கலர் போடலாம், பட் கோல்டன் கலர் த்ரெட் போடுறதுக்கான கலரும் இது கிடையாது. இதுவே ஆல்ரெடி ஒரு கோல்டன் எல்லோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 9 கட் பீட் வைக்கிறோம். சுகர் பீட் வைக்கலாம், பட்டு ரொம்ப ப்ளைனாக இருக்குமோன்னு தோணுச்சு, அதனால தான் ஒரு லைன் கட் பீட் வைக்கிறேன். இது ஒரு 13O சைஸ் கட் பீட், ஓகேவா? ஸோ நம்ம கட் பீட் வச்சுட்டு கம்மு போட்டுட்டு நம்ம ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் ஓட்டுறோம். இது பிக் சைஸ் ஐ ஷேப், ஓகேவா? இது வர்றதுலே இது கொஞ்சம் பெரிய சைஸ். ரொம்ப சின்னது ஒட்டினோன்னா இது நம்ம ஒர்க்கும் ரொம்ப குட்டியாக போயிடும், அப்படிங்கிறதுனால தான் இந்த சைஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இதை காய விட்டுட்டு, ஸோ இதை வந்து வேவியாக நம்ம வந்து மேலேருந்து கீழேருந்து மேலேருந்து கீழே அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கட் பீட்ஸில் கூட போட்டுக்கலாம், ஜர்தோசி போடலாம், இது நம்ம ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நான் இதில் வந்து சுகர் பீட் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே எண்டு வர போயிட்டு அங்கேருந்து திருப்பி நம்ம ரிவர்ஸ் வந்து பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதே தான் நம்ம பண்ணுறோம், அங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கரெக்டான ஸ்பேஸ் விட்டு வச்சிங்கன்னா இந்த ஐ வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். மீட்டிங் பிளேஸில் ஒரு 2 சுகர் பீட்ஸோட கேப் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் வச்சு நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஸோ ரிவர்ஸில் வரும்போது இதோட ஃபினிஷ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாரியில் அங்கங்கே பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து சில்வர் இருந்துச்சு, அதனால தான் இதில் நான் ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோன் வச்சதும். ஸோ இது வந்து ரொம்ப குட்டியான அந்த ட்ராப் ஷேப் பஞ்ச் பீட்டில் வர்ற சில்வர் பீட், ஓகேவா? பார்டரில் வந்து இது கோல்டு இருந்தது, சாரியோட கலரும் நமக்கு எல்லோ கோல்டு, அண்டு பாடியில் வந்து ஒயிட்னா சில்வர் சரி போட்டிருக்காங்க. ஸோ இதை சுற்றியும் நம்ம அந்த ட்ராப் ஷேப் பஞ்ச் பீடையும் சுற்றியும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். இது ஒரு திலகம் ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புட்டாஸ்க்கு என்ன வைக்கிறேன்னா 2.5 mm வர பஞ்ச் பீட், ஓகேவா? இது பேர்ல் பஞ்ச் பீட், அதுலேருந்து எடுத்துருக்கேன். நம்ம 3 mm வைக்கலாம், அது கொஞ்சம் பெருசாக தெரியும். உங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சுக்கோங்க. நான் இது வந்து அந்த ஸ்மால் ஏரியா ஃபில்லிங்காகவே வாங்கி வச்சுருந்தேன், இந்த 2.5 mm பஞ்ச் பீட்டில் வர்றது. இது வந்து நல்ல ஒரு ஷைனிங் இருந்தது இந்த பேர்லுக்கு. நம்ம 3 mmலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். நம்ம சுகர் பீட்லே கிட்டத்தட்ட சுகர் பீட் சைஸ் தான், ஒரு A* சுகர் பீடோட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இது வந்து ரவுண்டாக இருக்கும். நம்ம சுகர் பீடும்போது 2 பக்கமும் கொஞ்சம் ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அந்த கேப்லேயும் வைக்கிறோம், 2 திலகம் ஷேப் வர மாதிரி இருக்கிறதுக்கு 2 கேப்லேயும் ஒன்று விட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது பண்ணதுக்கப்புறம் சின்ன கேப் இருக்குது, இதில் நீங்கள் வந்து கலர் இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இதில் அடிஷ்னலாக கலர்ஸ் இல்லை, ஸோ இதில் ஒயிட் தான் எனக்கு மேக்ஸிமம் தெரியணும். ஸோ இதில் ஒயிட் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஃபினிஷ் லுக் இவ்வளோ தான். இது இவ்வளோ சிம்பிளான நெக்கு தான். இந்த சாரியோட காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த
ஒயிட் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.